வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக தீயணைப்பு துறையின் போலி தடையில்லா சான்றிதழ் வழங்கிய தீயணைப்பு வீரர் சுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றவாளி சிக்கியது எப்படி? குமரி மாவட்டத்தில் ஒரு கல்லூரி மற்றும் பிரபல ஜவுளிக்கடை நிர்வாகங்களை ஏமாற்றி தீயணைப்பு துறையின் போலி தடையில்லா சான்றிதழை வழங்கி லட்சக்கணக்கில் சுருட்டிய சுந்தர்ராஜ் இவர்தான். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக இவர் சிக்கியது எப்படி? குமரி மாவட்டம் குலசேகரத்தில் ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரி உள்ளது. இங்கு சமீபத்தில் புதிய கட்டிடம் ஒன்றை கட்டிய பின்னர் அதற்கு தீயணைப்பு துறையின் தடையில்லா சான்றிதழ் தேவைப்பட்டது. கடந்த பல ஆண்டுகளாக தீயணைப்பு துறையை சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பவர் மூலம் அக்கல்லூரி நிர்வாகம் சான்றிதழ் வாங்கி வந்தது. இந்த முறை உள்ளூர் தீயணைப்பு துறையை அணுகிய போதுதான் கடந்த கால சான்றிதழ்கள் போலி என தெரிய வந்தது. இதையடுத்து சுந்தர்ராஜ் மீது கல்லூரி நிர்வாகம் போலீசாரிடம் புகார் அளித்தது. இது தொடர்பான விசாரணையில் குமரி மாவட்டத்தில் மூகாம்பிகை கல்லூரி மற்றும் பிரபல ஜவுளிக்கடையான போத்தீஸ் ஆகியவற்றிற்கும் நெல்லை, மதுரை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 58 கட்டிடங்களுக்கும் இதுபோல போலி சான்றிதழ் வழங்கப்பட்டது தெரிய வந்தது. இந்த செய்தியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கடந்த 21ஆம் தேதி ஒளிபரப்பியது. இதையடுத்து தீயணைப்புத்துறை டிஜிபி கரண் சின்ஹா இது குறித்து சட்டம் ஒழுங்கு டிஜிபி சைலேந்திர பாபுவிற்கு கடிதம் எழுதினார். இந்த வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பிக்கு டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சென்னை ராஜ்பவன் அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் தீயணைப்பு வீரராக பணியாற்றி வரும் 45 வயதான சுந்தர்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குருக்கல்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தர்ராஜ் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டை சேர்ந்த சான்றிதழில் இருந்து கையெழுத்தை கணினி மூலம் பிரதி எடுத்து அதேபோல் போலியாக தயாரிக்கப்பட்ட சான்றிதழில் அந்த கையெழுத்தை ஒட்ட வைத்து போலி சான்றிதழ் தயாரித்தார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. சுந்தர்ராஜ் மீது மோசடி செய்தல், போலியாக ஆவணம் தயாரித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த மோசடியில் சுந்தர்ராஜ் மட்டும்தான் ஈடுபட்டாரா அல்லது அவருடன் வேறு யாரும் கூட்டணி வைத்து செயல்பட்டனரா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது.